யாழ்ப்பாணத்திலிருந்து திறமையான நீச்சல் வீரர்கள் உருவாக வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இன்று யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்ட நீச்சல் தடாக நினைவுகள் திரைநீக்க ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். விளையாட்டுத்துறை மூலம் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும், விளையாட்டுத்துறையில் கிராமத்து மாணவர்களும் சாகசம் புரிய முடியும் என்பதையும் எடுத்துக்காட்ட வேண்டும். முன்னாள் இப்பாடசாலையின் விளையாட்டுத்துறையில் முன்னணி வகித்த நாகலிங்கம், எதிர் வீரசிங்கம் போன்ற விளையாட்டு வீரர்கள் மீண்டும் உருவாக வேண்டும். அதேபோன்று அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உருவாக வேண்டும். வடமாகாண மாணவர்கள் இலங்கை கிரிக்கெட் குழுவில் விளையாட வேண்டும் என்பது எனது ஆசை. அந்த நிலைமை வர மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். கல்வி மூலம் சர்வதேச ரீதியில் மாணவர்கள் பெயர் பெற வேண்டும். அறிவு என்பது பெரிய செல்வம், அதனை யாரும் களவாட முடியாது. தற்போது 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை, கல்வி பொதுத்தராதர, சாதாரண பரீட்சை, கல்வி பொதுத்தராதர, உயர்தர பரீட்சை கிராமப்புற மாணவர்களே கூடிய புள்ளிகளை பெற்று வருகிறார்கள். இந்த மாணவர்களுக்கு கொழும்பு பாடசாலைகளில் கிடைக்கின்ற வசதிகளை கிராமப்புற பாடசாலை மாணவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். மாணவர்களின் ஆளுமையை மேம்படுத்தி ஒற்றுமையை ஏற்படுத்துவது எமது பொறுப்பாகும். தாய் தந்தையர், குரு மற்றும் தாய்நாட்டை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதியை பாடசாலை அதிபர், நாதஸ்வரம் ஆகிய இசைகளுடன் அழைத்து வரப்பட்டனர். யாழ் மத்திய கல்லூரி மாணவர்களின் வரவேற்பு நடனத்துடன் வரவேற்கப்பட்டனர். இந்நிகழ்வில் பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வஸ்ட்ரி அலன்டீன், இளைஞர்களுக்கான நாளைய அமைப்பின் தலைவர் நாமல் ராஜபக்ஷ, வடமாகாண ஆளுநர், வடமாகாண கல்வி அதிகாரிகள், வடமாகாண பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நீச்சல் தடாகத்தில் கொழும்பு விசாகா கல்லூரி மாணவர்களின் நீச்சல் திறமையும் காண்பிக்கப்பட்டது. நாட்டின் ஜனாதிபதி வடமாகாணத்தில் முதலாக யாழ் மத்திய கல்லூரிக்கு வருகை தந்தையிட்டு கல்லூரியின் நினைவு சின்னம் ஒன்று மத்திய கல்லூரி அதிபரால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கும், நீச்சல் தடாகத்தை அமைப்பதற்கு நிதியை வழங்கிய இளைஞர்களுக்கான நாளைய அமைப்பின் தலைவர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் நினைவு பரிசில் வழங்கப்பட்டது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்றைய இந்த நிகழ்வானது இந்த மாவட்டத்தினுடைய வரலாற்றில் இன்றைய மாணவர்கள், நாளைய மாணவர்கள், எதிர்காலத்தில் நீங்கள் தான் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக நான் வளர்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த துறையில்